Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்களா சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலா நான் கில்லி ரிலீஸுக்கு உண்மையா ஹெல்ப் பண்ண கிளைம் பண்ணக்கூடாது. இப்போ நடந்தது என்னன்னா கில்லி நான் இல்லைன்னா ரிலீஸ் ஆயிருக்காது படம். அதோட வரவேற்பு எப்படி சார் இருந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது? எங்க அப்பா தியேட்டர்ல சீனுக்கு சீனு கத்துவாங்க. நாங்க இன்னும் படம் நல்லா இருக்கு சார், அதான் நல்ல படத்துல இந்த கரெக்ஷனை பண்ணலாமே என்ன கோச்சுக்கிட்டாரு தரணி என்ன எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் சீட்ல உட்கார மாட்டாங்க. எல்லா விஜய்ங்கிறவருடைய ஒரு கிராஃப் ஏறுதுங்க பயங்கரமா. அதாவது அவருடைய சம்பளம் ஏறுது அப்படிங்கறது மட்டும் இல்லாம அவர் மேல மக்களுக்கு ஒரு தனி அலாதியான ஒரு பில்ல ஆல்ரெடி ரீலீஸ் ஆயிருந்தாலுமே கூட எல்லாம் மங்காத்தாவை எதிர்பார்க்கறாங்க. இன்கேஸ் மங்காத்தா ஆச்சு அப்படின்னா இந்த கில்லி இந்த மாதிரியான படங்களோட வசதியில பிரேக் பண்ண ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? என்னை பொறுத்தவரை கில்லிங்கிற கதைக்கு ஈக்குவலா எதுவும் பண்ண முடியாது. அதுல இருக்கிற ஒரு நல்ல கதை விஜய்ங்கிறது இருக்கு. இதுல அஜித்துங்கிற புள்ள தவிர வேற என்ன இருக்கு இந்த படத்துல எனக்கு தெரியல. இப்போ இந்த ரஜினி அவர்களோட அந்த கூலி டைட்டில் டீசர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சன் பிக்சர்ஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த டைட்டில் என்னோட டைட்டில். கூலின் டைட்டில் வச்சாலே படப்பிடிப்பு லேட் ஆகும், அது ராசி இல்லாத பேரு. எனக்கு உண்மையிலேயே லாபம் கொடுத்த ஒரே படம் கூலி தான். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சிதி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட நாராயணன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. நிறைய விஷயங்கள் இப்ப சினிமாவில் நடந்துச்சு. சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். ரீரிலீஸ்ல தொடங்கிறேன் சார். இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வேட்டையாடு விளையாடு கூட அப்படிதான் ஆகி நிறைய வரவேற்பு, நல்ல வரவேற்பும் பெற்றிருந்தது. இப்ப கில்லிக்கும் நடந்திருக்கு. தமிழ் சினிமாக்கள்ல இருக்கக்கூடிய படங்கள் இந்த ரீரிலீஸ் ஆகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல ட்ரெண்டா இருக்கு. ஏன்னா அது காரணங்கள் நிறைய இருக்கு. அதாவது நிறைய புது படங்கள் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல. பழைய படம் உண்மையிலேயே நல்ல படமா இருந்தா அது ஓடுது. நல்ல படம் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்றதுதான். உங்க மனசை பாதிக்கணும், உங்களுக்கு வேண்டிய உங்க மனசுக்கு பிடிச்ச ஹீரோ இருக்கணும், ஹீரோயினும் ஓரளவு இருந்தா இன்னமும் இந்த கில்லி மாதிரி பெரிய ஹிட்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல ப்ரெசன்டேஷன், அது இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக இருந்தால் நிச்சயமாக படம் ஓடும். அதுதான் இப்போ 2-3 படம் நிரூபிச்சிருக்கேன். ஸோ நம் 3 கூட வந்தபோது ஓடலை, ஆனால் இப்போ ஓடிச்சுன்னா அப்போ அதில் எமோஷன் இருக்குது. அவங்க லேட்டாக கவனிச்சிருக்காங்க. ப்ளஸ் தனுஷோடைய வேல்யூ ஏறி இருக்கு இப்போ. ப்ளஸ் அவங்க அந்த காசிப்லாம் வந்ததில்ல, கமல் டாக்டரோட தனுஷ், அதெல்லாம் வச்சு இப்போ மக்கள் இன்னமும் அதை விரும்பி பார்க்குறாங்க. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுறாங்க. அதனால இட்ஸ் ஹெல்ப். அந்த மாதிரி இருக்கிறதுனால நல்ல படங்கள் வந்தா ஓடும் தான் எனக்கு தோணுது. ரீசெண்டா மலையாள படங்களும் இங்க தமிழ் சினிமாக்கள்ல தமிழ்நாட்டுல ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கு. அதை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சார் எடுத்துக்கிறது? எனக்கு தெரிஞ்சு அதாவது எப்பவுமே நான் அடிக்கடி முன்னால சொல்லுவேன், மலையாள சினிமா டைரக்டர்களுக்கு புத்தி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது எமோஷன் நல்லா பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஃபாசில், சிபிமலையில், அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்ஷன் படமும் பண்ணாங்க. ஆனால் இந்த எமோஷனல் படங்கள் இப்போ காதலுக்கு மரியாதை யார் பண்ணா? அது ஏன் மலையாளத்தில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு? அந்த மாதிரி இப்போது நான் பரதம்னு ஒரு அருமையான படத்தை வாங்கி எங்களுக்கு சொதப்புனானுங்க சீன் ஒன்று. அந்த படம் டோட்டலி எமோஷனல் படம் ஓடுங்க எப்போவுமே. அப்புறம் இந்த லவ் கரெக்டாக சொன்னீங்கனாலும் ஓடும். அந்த மாதிரி மலையாள டேரக்டர்ஸ் எமோஷனை நல்லா பண்ணுறாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் திருஷ்யம். அது என்னங்க கதை, வெறும் எமோஷன் தான். அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது ஒருத்தங்க அப்படிங்கிறத அது ரொம்ப விதமாக நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டு. ஏன்னா எமோஷன் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத தமிழில் இருக்கிற டேரக்டர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ சங்கரே என்ன பண்ணாரு, நிறைய படத்தில் எமோஷன் வைக்கிற படம் தான் பெருசாக ஓடுது. அதாவது நீங்கள் இந்த ராதிகாவும் அவங்களும் ஒரு எமோஷனலாக ஒரு எபிசோடு இருக்கும் ஒரு படத்தில். அந்த மாதிரி எங்கெங்கே எமோஷன் வச்சாரோ அந்த படம்லாம் பெருசாக ஹிட் ஆகுது. எமோஷன் இல்லாத படங்கள் சில சமயங்களில் சங்கர் படமாக இருந்தும் அது அவ்வளவு மாபெரும் வெற்றி அடையாமல் அது நல்ல வெற்றியாக தான் இருக்குது. அதனால எமோஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மனுஷனுக்கு தானே படம் எடுக்கிறோம், மனிதர்களுக்கு ஃபீலிங் முக்கியம். அந்த அதை ஒரு சொட்டு கண்ணீர் வர மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி எடுத்தீங்கன்னா படம் ஓடுது. கில்லியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி இது இருக்கு. ஒரு சிஸ்டர் அவன் நக்கல் பண்ணுறது, ஆடியோ இது நம்ம அண்ணனை நக்கல் பண்ணுறது, இவன் குதிக்கிறது, எல்லாம் நல்ல நல்ல சீன்லாம் இருக்கு. ப்ளஸ் ஒரு பொண்ணோட லவ்வை மதுரையில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறவன் அந்த பொண்ணை லவ் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்கிறதெல்லாம்
மக்களுக்கு அது பிடிக்குது. ஏன்னா ஹீரோ அப்படித்தானே பண்ணணும். ஹீரோ பண்ண வேண்டியெல்லாம் கரெக்டா ஹீரோ பண்ணியிருக்காரு. அதனால படம் ஓடுது. இன்னைக்கும் ஓடுது படம். ஆமா சார், அதுதான் கேட்கலான்னு வந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி வந்திருக்கும். அப்பயும் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. AM ரத்னம் அவர்கள் அந்த காலகட்டத்துல அப்பயே அவ்வளவு செட்டு போட்டு எடுத்திருந்தாங்க. மறுபடியும் இப்போ ரீரிலீஸ் ஆகி மக்கள் பயங்கரமான வரவேற்பு. அந்த காலகட்டத்துல இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகும்னு நினைச்சீங்களா சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலா நான் வந்து கில்லி ரிலீஸுக்கு உண்மையா ஹெல்ப் பண்ண, கிளைம் பண்ணக்கூடாது. இப்போ நடந்தது என்னன்னா, கில்லி நான் இல்லைன்னா ரிலீஸ் ஆயிருக்காது படம் அந்த டேட்டுக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் தான் 1,25,00,000 அவருக்கு கொடுத்தேன் ஒரே நாள்ல. பாபுஜின்னு ஹேம்நாத் ஃபிலிம்ஸ் இருந்தாரு. இவங்களுக்கு ஒரு அந்த ஃபைனான்சியர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு தகராறுல இருந்தது. நான் ரத்னத்தை கேட்டே இருந்தேன், 2-3 நாள் சொல்லவே இல்லை. கடைசியாக 2 மணிக்கு எனக்கு சொன்னாரு, ஏன் சார் முதல்ல சொல்லக்கூடாதுன்னா. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை ரெடி பண்ணி பணத்தை கொடுத்தேன். கொடுத்த உடனே 7:30 மணி போல என்ன பண்ணாங்கன்னா, அதுல ஒரு 35,00,000 செக்கை வந்து நான் அப்புறம் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய செக்குங்கிறதுனால வாங்கிட்டாங்க, பாஸ் ஆகிடும் நம்பி. திடீர்னு என்ன பண்ணாங்க, 7:30 மணிக்கு வந்து இல்லைங்க அதுவும் இதாகட்டும், நாங்கள் பாதி பிரிண்டர் ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க. நாங்கள் என்ன பாதி பிரிண்டர் ரிலீஸ் பண்ணுறேன்னா, வேணா எனக்கு பணம் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நான் இதுவரை கொடுத்துருக்கல 85-90 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருங்க, படம் அப்படின்னா 1 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கன்ட்டேன். அப்புறம் தான் அதாவது இப்போ ஒழுங்கா நம்ம சொன்னதை கேட்டால் தானே முதல்ல ஒன்று ஒத்துக்க வேண்டியது, அப்புறம் மாற வேண்டியது ஃபைனான்சியர். ஒழுங்கா பணம் கொடுத்த உடனே ஏட்டிக்கு போட்டு அதை பேசிட்டு இருந்தான். அப்புறம் ரத்னம் சார் சொன்னார், ரத்னம் வச்சுக்கிட்டு அவர் பாபுஜி வச்சுக்கிட்டு சொன்னேன், யோ நீ ஒன்றும் பணம் திருப்பி கூடிய, எனக்கு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம் கூடியாண்ணே. ரத்னம் சார் டென்ஷன், எனக்கு சும்மா இருங்க சார் நான் பேசிக்கிறேன்னு. அப்புறம் படத்தை படம் பிரிண்டர் கொடுத்துட்டானுங்க. அப்புறம் நான் ரிலீஸ் நான் பணத்தை கொடுத்தேன். நம்ம நேர்மையாக நாளாச்சு பணத்தையெல்லாம் கொடுத்துட்டேன். அதனால ஆனால் எனக்கு ரத்னம் பின்னால் பணம் கொடுத்தாரு அந்த படம் சம்பந்தமாக. இன்னமும் அவர் வேற பணம் தர வேண்டியிருக்கு, அதுக்காக நம்ம அது ஒரு மேட்ரு போய்கிட்டு இருக்கு. அது பணம் தருவார். இப்போ எனக்கு தெரியாது கில்லி இல்லை, நான் முன்னாலே சொல்லியிருந்தா நான் பணத்தை வாங்கியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு 7-10 பேருக்கு பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் நல்ல மனுஷங்க. அவருக்கு ஏதோ கெட்ட காலம் ப்ராப்ளம் வந்தது, இப்போ நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு, நல்ல படம் ஓடுது, நல்லது தானே. அவர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்த்து. அவர் ஆனால் என்னுடைய ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஒருவாட்டி ஹைதராபாத்தில் போய் பணம் கேட்டேன், இழுத்தடிச்சார், அப்படியே பணம் தராமல். இன்னைக்கு வரை தரல, தருவார் நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன். பட் படம் ஓடுறது நல்லது, அவருக்கு மாதிரி ஆளுகளுக்கு ஓடணும். ஏன்னா அவர் உண்மையாக நல்லவர், அவருக்கெல்லாம் படம் ஓடணுங்க. அப்போ இந்த ரசிகர்கள் அதோட வரவேற்பு எப்படி சார் இருந்துச்சு 20 வருஷம் முன்னாடி இருந்தேன்? எங்க அப்பா தியேட்டர்ல சீனு கத்துவாங்க, அப்போ பிரமாதமா இருக்கும். பயங்கர ஆட்டம், பயங்கரமா இருந்தது. அந்த பாட்டு பூரா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதான் ஓவராலா வந்து நான் எதிர்பார்த்தது வந்து படம் வந்து ஒரு 75% நல்லா இருக்குன்னு நினைச்சேன். என்னுடைய கணிப்பு, நான் தப்பா கூட இருக்கலாம்ல, ஆனா 100% இருந்தது அது தியேட்டர்ல. நாங்க இன்னும் படம் நல்லா இருக்கு சார், அதான் நல்ல படத்துல இந்த கரெக்ஷனை பண்ணலாமே என்ன கோச்சுக்கிட்டாரு தரணி. என்ன எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, ஏங்க எனக்கு தெரிஞ்சா நான் சொன்னேன், தப்போ ரைட்டு அதை விட்டுருங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா, அது சின்ன கரெக்ஷன் தான், அது ஒன்றும் அவரு பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. பட் அவரு நல்லா இருக்கு படம் விட்டுட்டோம், படம் பெரிய ஹிட் ஆகி போச்சு. ஓகே ஓகே. ஸோ சந்தோஷம் தானே நம்மளுக்கு. இப்போ எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் சீட்ல உட்கார மாட்டாங்க. எல்லா விஜய்ங்கிறவருடைய ஒரு கிராஃப் ஏறுங்க பயங்கரமா. அதாவது அவருடைய சம்பளம் ஏறுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவர் மேல மக்களுக்கு வந்து ஒரு தனி அலாதியான ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஒன்றுதல் இருக்கு. நம்ம வீட்டு பையன், அவர் இவ்வளவு வயசு, அவர் கிட்டத்தட்ட 50 வயசு ஆனா கூட நம்ம வீட்டு பையன் தான் அவர் பாக்குறாங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்துக்கு அப்புறம் இந்த அளவு ரீச் இருக்கிறது விஜயா தான் இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் 20 வருஷம் கழிச்சு ஓடுதுன்னா, அது அந்த அந்த உண்மையிலே எமோஷனலான படம், உண்மையிலே ஆக்ஷன் உள்ள படம், நல்ல பிரசன்டேஷன், குடும்பம் இருக்கு, குடும்பம்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த படம் ஓடத்தானே வேணும், நல்லா ஓடுது. விஜய் ரொம்ப டிஃப்ரெண்டா இல்லை அந்த படத்துல. அவருடைய ஃபேஸும் வந்து ரொம்ப கோணிங்கி மாதிரி அந்த படத்துல இல்லை, நல்லா இருக்கு. அதனுடைய மெருகூட்டின லெவல் இப்போ இருக்கு, அது தப்பா இல்லை. அதனால எல்லாருக்கும் பிடிக்குது படம் பார்க்கல. ப்ளஸ் தியேட்டரில் வந்து அந்த இவ்வளவு சவுண்டோட பார்க்கறது, அது வந்து உங்களுக்கு மிகைப்படுத்துதல் தானே சினிமா. அதை கரெக்டாக மிகைப்படுத்தி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமான இன்னொரு காரணம், இது லீவு ஹாலிடே சீசன், சம்மர் டைமு, மக்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. நல்ல படங்கள் வரல. மலையாள படம் தான் ஓரளவு வந்திருக்கு. மலையாள படத்தை நிறைய பேர் பார்க்கலாம், தவிர எல்லாரும் பார்ப்பாங்களா தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கில்லி தான் இருக்கு. அதனால வந்து அவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கு. இந்த வாரம் ரத்னம் படம் விஷால் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட எல்லாரும் அதிகமா விரும்பி போறது கில்லியா தான். ஆமா, என்னன்னாங்க புதுசா வர்ற படங்கள்ல வயலன்ஸ் தானங்க ஜாஸ்தியா இருக்கு, அதுல எமோஷன் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து ஒரு லவபிள் ஹீரோ, நல்ல கதை, குடும்ப கதை, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு, எல்லாம் மனசை தொடர மாதிரி இருக்கு. அது பிரகாஷ் ராஜ் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். விஜயும் ரொம்ப நக்கல் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
அது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2.5 மணி நேரம் போகணும். படத்தில் போகுது மக்கள் வரத்தானே செய்வாங்க. இவன் போய் சொல்லுவான், டேய் போய் பார்த்தேன்டா கில்லி படத்தை, இன்னும் நல்லா இருக்கா தியேட்டரில் பார்க்கலாமா. ஸோ அந்த மவுத் பப்ளிசிட்டியும் ஹெல்ப் பண்ணுது, அவங்களும் நல்ல பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து படத்தை ரொம்ப தூக்கிருச்சு. ரீரிலீஸ் ஆன படங்கள்லயே இப்போ இந்த கில்லி தான் வந்து ரெக்கார்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. வேட்டையாடு விளையாடுனா மொத்தம் 1 கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு. எனக்கு அவங்க 1 பைசா தரலைங்கிறது வேற பிரச்சனை. பட் படம் 1 கோடி தான் கலெக்ட் பண்ணுச்சு. இது வந்து 20 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா அது பெரிய விஷயம் தாங்க. ஓகே. ஆனா 2024 ரிலீஸ் ஆன புது படங்கள்லயும் இன்ன வரைக்கும் ரெக்கார்டு கில்லி தான் டாப்ல இருக்கு அப்படின்றாங்க. ரெக்கார்ட்லாம் பார்க்கும்பொழுது விஜய்க்கு தான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. விஜய்ங்கிறவருக்கு அவ்வளவு பெரிய இது இருக்கு. அடிஷனலா இவ்வளவு மேட்ரு உள்ள இருக்கு. எமோஷன், அது இது ஃபேமிலி எல்லாமே உள்ள இருக்கு, பாட்டு எல்லாமே இருக்கு. ஸோ அதனால விஜய்ங்கிறவருக்கு அவ்வளவு புல்லிங் பவர் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே இந்த மாதிரியான வரவேற்பு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனிங் இருக்கும். அந்த படத்தினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது மித்ததெல்லாம் இருக்கும். இப்போ குஷி வந்து அதுல லவ் இருந்தது. அது எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு சொல்ல தெரியாது. நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு பெரிய நோவிஸ் இல்லை நான். பட் என்னுடைய அனுபவத்துல இந்த அளவுக்கு வேற படங்கள்ல கதை இருந்துச்சா எனக்கு தெரியாது. நானும் தான் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தேன், மாண்புமிகு மாணவன். அந்த படம் ஓடுமான்னா எனக்கு அது பெருசாலாம் ஓட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதில் நிறைய ஃப்ளா இருந்தது. ஸோ ஃப்ளா இல்லாத நல்ல எமோஷன் இருக்கிற குடும்ப கதை இருந்து மனசை டச் பண்ணுறதா இருந்து விஜயோட ஆக்ஷன் இருந்தால் படம் ஓடும். வெறும் வயலண்டாக இருந்தால் படம் ஓடாது. படத்தை ரிலீஸ் பண்ண சக்திவேல் ஃபிலிம் ஃபேக்டரி அவரு நேரில் சந்திச்சு விஜய் கிட்ட வாழ்த்து தெரிவிப்பது கூட வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க, நாங்களும் நல்லா இருப்போம், தேட்டரும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. விஜய் அதுக்கு சரின்னு சொன்ன மாதிரியும் கேள்வி இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது ஏன்னா அவர் வந்து நல்லா ஓடுனா அவருக்கு தான் நல்ல பேர், மறுபடியும் அவருடைய கிராஃப் தானே ஏறப்போகுது. ஸோ அதனால அது டெஃபினட்டாக அவருக்கு ஹெல்ப் பண்ணும். விஜயோட இமேஜை வந்து கீப் பண்ணி, இப்போ லியோ வந்து எத்தனை மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சா. ஸோ நடுவில் கேப் தானே இருக்கு. அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி படங்கள் 1-2 வந்து ஃபில்அப் பண்ணிக்க. ஸோ விஜய் வில் பி லைவ் ஆல் த டைம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவருக்கு ரொம்ப நல்லது விஜய்க்கு இது. சரி, இதுக்கு எதிராக அந்த பில்லா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது சார், May 1 அப்படின்ற பட்சத்தில். ஸோ அஜித் அவர்களோட படமும் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. பில்லா ஆல்ரெடி ரீரிலீஸ் ஆயிருந்தாலுமே கூட எல்லாம் மங்காத்தாவை எதிர்பார்க்கறாங்க. இன்கேஸ் மங்காத்தா ஆச்சு அப்படின்னா இந்த கில்லி இந்த மாதிரியான படங்களோட வரிசையில பிரேக் பண்ண ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? டவுட். எனக்கு அஜித் பிடிக்காதுங்கிறது அதுக்காக சொல்ல, அஜித்துங்கிறதுக்காக. என்னை பொறுத்தவரை கில்லிங்கிற கதைக்கு ஈக்குவலாக எதுவும் பண்ண முடியாது. அதில் இருக்கிற ஒரு நல்ல கதை விஜய்ங்கிறது இருக்கு. இதில் அஜித்துங்கிற புல்லை தவிர வேற என்ன இருக்கு இந்த படத்தில் எனக்கு தெரியல. ஏன்னா படம் வந்த போதே வந்து அது வந்து ஒரு மாதிரி பில்லா வந்து ஒரு ஸ்டைலிஷாக இருந்ததும்பாங்க. வேட்டையாடு ஸ்டைலிஷ் படம் தான். அதில் வந்து கிராமத்தை வந்து புல் பண்ணுறதுக்கு மேட்ரு இல்லை. அந்த மாதிரி இதில் பில்லால வந்து கிராமத்தை புல் பண்ண மேட்ரு இல்லை. ஸோ எல்லா விதமான ஜனங்களுக்கும் அப்பீல் ஆனதான் படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணோம். ஸோ என்னுடைய கணிப்பு அது அந்த அளவுக்கு பண்ணாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இது வந்து எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அது வரலாம், ஓடலாம். இந்த அளவு பண்ணுமா, அதுக்கு வேற எதுவும் படங்கள் காம்படிஷன் வருதா எனக்கு தெரியாது. பெருசாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த ரஜினி அவர்களோட அந்த கூலி டைட்டில் டீசர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சார் இருக்காரு? இன்னும் அவரோட ஓட்டம் நிக்காம போயிட்டு இருக்கு. உங்களோட கட்டு கூட ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு சார். ஏன்னா வேட்டையாட விளையாடு ரஜினி அவர்களை நீங்க போட்டு காமிச்சது, அவருக்கு நீங்க போட்டு காமிச்சதும் அந்த சமயத்துல அவர் கூப்பிட்டதும் வந்துட்டாரு சார். நான் கூப்பிடவே இல்லை, அவர் கௌதம் என்ன கூப்பிட்டு படம் பார்க்கணும்னாரு. அவரே கூப்பிட்டு? ஆமா, ரஜினி சார் கூப்பிட்டு படம் பார்க்கணும். கௌதம் என்ன கேட்டாரு, சார் ரஜினி சார் படம் பார்க்கணும் விருப்பப்படுறாரு, பிரிண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. ஆனா என்ன கௌதம், நம்ம கொடுக்காம நல்லா கொடுப்போம் அப்படின்ட்டு நான். ஸோ அதனால நம்ம கொடுத்தோம் பிரிண்ட்டை. ஸோ பார்த்தாரு, பார்த்து என்னை ரொம்ப கொஞ்சினாரு, ரொம்ப என் மேல ஒரு அன்பை காட்டினாரு. படமா அதுக்கு தகுந்த மாதிரி ஹிட் ஆச்சு. அவர் ஒருத்தர் தான் வெளியால் படம் பார்த்தது. அதாவது வேற யாருக்கும் நாங்க ஸ்கிரீனிங் பண்ணல படத்தை. ஏன்னா அதுலதான் 5000 ப்ராப்ளம் இருந்தது. அதனால அவர் தான் அவருடைய ராசியான்னு தெரியாது. படம் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. வரும், பணம் வரும், என்னைக்கா வர வேண்டிய டயத்துல எனக்கு பணம் வரும் நம்பிக்கை உட்காந்து. அவர் பார்த்துட்டு நண்பரோட படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு அதை நான் பண்ணாம போயிட்டேன்னு வருத்தம் சொன்னாரா? அப்படிலாம் சொல்லல அவரு. படம் அப்படின்னாரு, அவ்வளவுதான். அவர் ரொம்ப பேச மாட்டார் இல்லையா, அதனால அந்த அளவுக்கு சொன்னார். நான் ஆக்சுவலா நீங்க படத்தை ஆரம்பிங்க, நான் லேட்டா வரேன்னா அவர் ஒத்துக்கல. சார் வந்தா தான் ஆரம்பிப்பேன்ட்டாரு. ஸோ படம் நான் போனதுக்கு அப்புறம் தான் படத்தை அப்புறம் ஸ்கிரீன் பண்ண சொன்னேன். அவங்க ஃபேமிலி தான் படம் பார்த்துச்சு சார். அதான் இப்போ அந்த கூலி பார்க்கும் பொழுது, அதாவது எனக்கு சன் டீச்சர்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த டைட்டில் வேணும் அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த டைட்டில் என்னோட டைட்டில். ஆமா, ஓகே. அதாவது பி வாசு வச்சு சரத்குமார் வச்சு பண்ண படம் தான் கூலி. இப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க,
நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ஓகே அப்படின்னு. என் கேரக்டர் அப்படி இதுதான் சார், அதுதான் நீங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ அப்படி பண்ண பிடிச்சிருக்கு, அதனால உடனே ஓகே அப்படின்ட்டேன். அவர் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. கிருஷ்ணா என்கிட்ட பேசினாரு, அப்புறம் நேரடியா வந்தாரு, வந்து பேசினாங்க. இந்த பாருங்க கூலி அவங்களுக்கு டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எனக்கு டீசர் நல்லா இருக்கு. படம் ஓடினால் எனக்கு சந்தோஷம். பெருசா ஓடினா படம் ஓடும். அது இந்த மாதிரி செயலர் மாதிரி 1000 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு பைசா அதனால ஒன்றும் தர வராது. பட் எனக்கு சந்தோஷமாகும்ல சார். மனுஷனுக்கு திருப்தி முக்கியம் இல்லையா? மன திருப்தி. வாழ்க்கையில் என்ன வாழ்ந்தோம், என்ன பண்ணோம். சன் பிக்சர்ஸுங்கிறது எங்கேயோ இருக்க நிறுவனம். நான் இத்தினோண்டு குட்டி கொசுவோட சின்னாள். பட் நம்மள்ட்ட அவங்க ஃபோன் பண்ணி நம்மளுக்கு இந்த படத்தை விட்டு கொடுங்கன்னா நம்ம உடனே ஓகேங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய கௌரவம். ஓகே ஓகே. அப்போ துணிஞ்சு தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சரி நாராயண சார் நம்ம கேட்கலாம்னு. உடனே நான் ஓகேன்னு யோசிக்காம. ஸோ இட்ஸ் வெரி குட்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. டைட்டிலுக்கு எதுவும் கிளைம்லாம் எதுவும் பண்ணலையா சார் நீங்க? இல்லை, நானா கிளைம் போடல. அவங்களா என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன தொகை தரேன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நான் ரொம்ப பாரியெல்லாம் ரொம்ப பண்ணிக்கல. அவங்க சொல்றதை நான் கேட்டுக்கிட்டேன். சார், ஏன்னா இன்னும் சிலர்லாம் டைட்டில் கேட்காம எடுத்துட்டாங்கன்னா டைட்டில் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு. இல்லை, அவங்க ரொம்ப ஒரு தரமான கம்பெனிங்க. சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னை தெரியும் நல்லா. ஸோ அவங்களும் உரிமையோட எனக்கு ஒரு ஃபோன் தானே பண்ணாங்க. அப்போ நம்ம நாராயண சார் கேட்கலான்னு அப்போ உடனே கேட்ட உடனே நான் ஓகேன்ட்டேன். நான் யோசிக்க நாளைக்கு சொல்கிறேன், மத்தியானம் சொல்கிறேன், எல்லாம் ஒன்றும் வரத்து கிடையாது. ஓகே கிருஷ்ணா தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா வேட்டையாட விளையாட அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதாவது சார் நம்மள்ட்ட உதவி ஒருத்தங்க, எனக்கு இது பெருமை சார். சன் டிவி என்னை கூப்பிட்டு உதவி கேட்குற எவ்வளோ பெரிய பெருமை எனக்கு. அது எனக்கு பெரிய கௌரவமாகவும் சந்தோஷமான ஒரு மேட்டராகவும் இருக்கு. இந்த டைட்டில் வச்சப்போ அந்த பழைய படம் எடுக்கும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா சார்? நிறைய பேர் சொல்றாங்க அந்த கூலின் டைட்டில் வச்சாலே படப்பிடிப்பு லேட் ஆகும், அது வந்து ராசி இல்லாத பேரு. எனக்கு உண்மையிலேயே லாபம் கொடுத்த ஒரே படம் கூலி தான். நான் எத்தனையோ இன்டர்வியூல சொல்லிட்டேன். ஓகே ஓகே. எனக்கு வந்து இப்போ அந்த படத்துல 1 லட்ச ரூபா லாபம். அது 2.5 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுத்த படம் 1995. நான் இத்தனை படம் எடுத்திருக்கேன், 10 படம். அந்த படத்துல தான் எனக்கு 1 லட்ச ரூபா லாபம். ஸோ என்ன பொறுத்தல கூலிங்கிறது ஒரு அருமையான நல்ல டைட்டில். ஒரு அதாவது ஒரு லாபம் தரக்கூடிய டைட்டில். அவங்க சன் டிவியோ இல்லை ஒரு லோகேஷ் கனகராஜ் வந்து சாதாரண ஆளுங்க இல்லை. அவங்க வந்து பல ஆங்கிள் யோசிச்சு தான் எடுத்திருப்பாங்க. இது எல்லா லாங்குவேஜுக்கும் அப்பீல் ஆகும் டப்புன்னு. அது கன்னடமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், ஒரே டைட்டில் போதும். என்னென்னு யோசிச்சிருப்பாங்க. கதை கரெக்டாக இருந்திருக்கு, போடுறா கூலி. அதாவது பாருங்க, ஆரம்பமே ஒரு பரபரப்பாக இருக்கும். கூலின்னா ரஜினிகாந்த் தான் கூலி. அப்போ அவர் எந்த அளவுக்கு அடிப்பார், அவருக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் லைஃப், அதெல்லாம் வச்சிருப்பாங்களே படத்துக்குள்ள. அப்போ இது வந்து மக்களை பாதிக்கத்தானே செய்யும் மனசை. ஒரு சாதாரண கூலியாக இருக்கிறவன் என்ன ஆகிறான். நிறைய படங்கள் அதானே, பாஷா தானே கதை, அந்த மாதிரி தானே எல்லாமே ஆக போகுது. அதனால அதுக்குள்ளே ஒரு நல்ல கண்டென்ட் வச்சிருப்பாரு, நல்ல எமோஷன் வச்சிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கும். படம் ஹிட்டானா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக சார். சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். உத்தம வில்லன்னு ஒரு படம் வந்தது, அதில் கமலா அவர்கள் வந்து நடிச்சப்போ லிங்குசாமி பண்ணப்போ கொஞ்சம் லாபம் நஷ்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான டைம்ல படம் சரியா போகலைன்னா இன்னொரு படம் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு லிங்குசாமிக்கு கமலா அவர்கள் உறுதி கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டு இன்ன வரைக்கும் அது நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேட்டையாட விளையாடப்போ அடுத்த படம் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட் இருந்துச்சா சார்? அப்படி அவரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா கமல் அதை மீறக்கூடியவரா சார்? அவரு ஆக்சுவலாக வந்து கமல் நல்லவர் தான் சார். அதாவது எங்க ஆத்தா முன்னால தான் நான் ஃபோன் பேசினேன் அவருக்கு. எங்க அம்மா இருந்தது உயிரோட 100வது நாள் விழா அன்னைக்கு. அப்போ நான் கமல் சார்ட்ட சொன்னேன், சார் இன்னொரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு. அவர் ஏன் அதே கௌதமே பிடிச்சிட்டு இருக்கீங்க, வேற டேரக்டர் உங்களுக்கு தெரியாதுன்னாரு. சரி இது நல்ல டேரக்டர் பாருங்க, படத்தை நீங்க ஓடாதுன்னு சொன்னீங்க, 100 நாள் ஓடிடுச்சு, வெற்றி விழா கொண்டாட்டேன். காலையில் கொண்டாட்டோம், லஞ்ச் டேபிளில் நாங்கள் உட்காந்துருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லாரும், நான் என் மனைவி அம்மா எல்லாரும். எங்கள் அம்மாவிட்ட அவர் பேசக்கூடியவர். ஏன்னா அன்னைக்கு காலையில் தான் விழாவில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப நேரம் நின்று பேசிட்டு போனார். காலையில் எங்கள் அம்மாவை பார்த்து எப்படி இருக்கு ஆச்சு என்ன எதுன்னு கேட்டு போனார். ஸோ அதனால் அவர் வந்து வார்த்தை மாறக்கூடிய ஆளு கிடையாது. இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. பட் இப்போ நானே வந்து சார், இப்போ நான் வந்து வேட்டையாட விளையாடு பார்ட் 2 பண்ணணும்னு சொல்கிறேன். நான் தான் போய் 2 வாட்டி அவரை பார்க்கணும். ஏன்னா சில பேரை நம்ம எதிர்பார்க்கலாம், அவங்க வந்து பார்க்கணும்னு. இப்போ கமலை நான் வந்து என்னை வந்து பாருங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்கவுங்க பொசிஷன் அப்படி இருக்குது, அவங்களுடைய பாப்புலாரிட்டி அப்படி இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் கமல் வந்து கமிட் பண்ணி இருந்தார் அப்படின்னா அவர் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பண்ணியிருக்க ஒருவேளை இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அது என்னன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அவர் எனக்கு கமிட் பண்ணலை. பட் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் கேட்டபோது நான் 2-3 கமிட்மெண்ட் வச்சிருக்கேன், நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. பேசுவோம் அப்படின்னோடனே நான் அவரை போட்டு ப்ரெஷர் போட வேண்டியது நான் வந்துட்டேன். பட் இப்போ நான் ப்ரெஷர் போடுவேன் அடுத்த மாதம். ஏன்னா கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு. அவரும் இப்போ 2 கமிட்மெண்ட்டே இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாரு. நீ அடுத்து என்ன பண்ணணும்னு அவருக்கும் தோணணும்.
அப்போ நான் போய் டெஃபினட்டாக இப்போ ப்ரெஷர் போட ஆரம்பிப்பேன். என்ன சார் ஆச்சு கமல் சார், நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணலையா, என்ன ஏது கதை ரெடியாக இருக்குன்னு சொல்லணும். நான் போவேன், நான் போனால் தானே அவர்கிட்ட சொல்ல முடியும். அவர் பண்ணலைனாருன்னா அவர்கிட்ட சண்டை போடணும், கேட்கணும், அது பார்ப்போம் என்னன்றத. சரி சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைவச்சில் அவனை சந்திக்கும் முறை உணர்ந்து விடுப்பதுனால உங்க முறை விஷயம்.